சம்பளத்தில் போட்டி போடுறாங்க, வெற்றியில் போட்டி போடலை. பிறந்தநாள் பரிசாக 42 லட்சம் மதிப்புள்ள மினி கூப்பர் காரை பரிசளித்தார் பூர்ணாவின் கணவர் ஆசிஃப் அலி. நடிகை குஷ்புவின் அரசியல் வரலாறு. டஸ்கி குயின் சில்க் சுமிதா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டக்டராக பணியாற்றிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? இப்படி ஒரு அழகான குடும்பத்தை விட்டு பிரிகிற அளவுக்கு அவருக்கு என்னதான் கஷ்டமோ தெரியல. பல குழந்தைகளுக்கு அடிக்கடி உணவளிப்பாராம் ரஜினிகாந்த். பெண்கள் தான் பலமானவர்கள். ஜூன் 4 ஆட்சி மாற்றம் நிச்சயம். சசி தரூர் பேட்டி. 22 வருஷத்தில் வெறும் 7 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கேன். இப்போவும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஸ்கூல் திறக்கும் போதெல்லாம் என் 2 பசங்களும் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஃபீஸ் கட்ட கூட என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை. நான் டைரக்ட் பண்ண 7 படத்தில் அங்காடி தெருவும் வெயிலும் தான் வெற்றி படமாக அமைஞ்சுது. மற்ற அனைத்து படங்களும் தோல்வியை தான் தழுவிச்சு. நான் என்னோடய பேஷனுக்காகவும் சினிமாவுக்காகவும் படம் பண்ணதுனால என்னவோ நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். கமர்ஷியல் படம் பண்ணியிருந்தா நான் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ரீச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஐயா, கண்டிப்பாக ஒரு கலைஞரை என்றைக்குமே கைவிடாது. மீண்டும் நீங்கள் ஒரு டைரக்டராக ஆவீங்க, நல்ல திரைப்படங்களை இயக்குவீங்க. பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் நீங்கள் நல்ல ஒரு உயரத்தை மறுபடியும் ரீச் பண்ணுவீங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் வர நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. 1000 கமர்ஷியல் திரைப்படங்கள் வந்தாலும் ஒரு யதார்த்தமான திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் உங்களோட அங்காடி தெரு திரைப்படம் உங்களோட மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். நீங்கள் இயக்கிய திரைப்படங்களில் நான் ஒரு சீனில் நடிச்சிருக்கேன்ற பெருமையோடு சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக கம்பேக் அடிப்பீங்க. சூப்பர் ஸ்டாருடன் இருக்கும் அந்த நபர் யார்?